படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு பாட்டு வச்சா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஆனா நல்ல ஃபன்னா போகுது. நம்ம எதிர்பார்த்தா ரொம்ப இப்ப பண்ணி போவாங்க. நார்மலா போங்க, ஃபன் பண்ணிட்டு வாங்க. பாய். ஓகே. என்ன மோனிகா என்னடா மஜாவா இருந்து ப்ரோ. கீழ இருந்து டான்ஸ் எல்லாம் மஜாவா ஆடணும் ப்ரோ. ஓகே. என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்டா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு பாட்டு போட்டாங்க ப்ரோ. அதான் ப்ரோ. திக்க மோனிகா எல்லா சாங்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போடுவாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அது மாதிரி பேசினா செத்துறோம். நான் விட்டுறேன். ஏன்டா என்ன ஸ்லோவா போகுது? எதனால ஸ்லோவா போகுது? இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இல்லை, ஒரே ஆக்ஷனாக போதா. ஸோ நமக்கு இந்த ஃபன் எல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரியே இருக்கு. இல்லை ஃப்ளாஷ்பேக் காமிச்சேன்னா அதுக்கெல்லாம் நல்லா ஆயிப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன் எதுவும் இல்லாத மாதிரி, சாங் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஹைப்பாக இருக்கு. பார்க்கலாம். செம்மையா இருக்கு. வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸ்லோவா போகுது. நல்லா இல்ல. செகண்ட் ஹாஃப் லைட்டா அப்படி போகணும். செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக் எடுத்துட்டு போற மாதிரி ஸ்லோவா போகுதுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பக்காவா இருக்கும்ண்ணா. ஆனா தலைவர் தானா படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருமே தலைவர் கீழே தான் அப்படி காமிச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா அந்த படத்தை எப்படி சொல்லலாம்? மாஸ். பக்கா மாஸ் மஜா. ஃபன் பண்ணிட்டு வந்தோம். வழக்கமான லொகேஷன் ட்ரக்ஸ் பற்றி பேசியிருக்காரு. ட்ரக்ஸ் இல்லைங்கிற ஆல்கஹால். ஓகே. இதுலேயும் ஆல்கஹாலாங்க. ஆல்கஹால் 30 வருஷமா ரஜினி குடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் குடிக்கிறாரு. ஏமாத்திட்டாரு. இல்லை அவன் சாவத்தை வெயிட் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு? பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. படம் ஸ்லோவா போகுது அந்த மாதிரி சொல்றாங்க. அது ஸ்லோவாக போகுதுன்னா ஸ்டோரி சொல்லும்போது ஸ்லோவாக தான் ப்ரோ போகும். மற்றபடி ஓகே தான். மிஸ் பண்ணாம ஓகே பார்க்கலாம். நம்ம ரஜினி சார் தவிர்த்து வேற எந்த ஆக்டர் நல்லா இருந்துச்சு? உபேந்தர். எதனால அவரு போய் படம் பாருங்க. பார்த்து தான் பேசுவாங்க. ஒரு 10க்கு எவ்வளோ தரலாம் அந்த படத்துக்கு? 7 6 6.5 அப்படியே குறைச்சினே வந்துருக்கு. 7 ப்ரோ. 6 ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்டோரி எலிவேஷனுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. மிச்சபடி சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது. ஓவரால் சூப்பராக இருக்குது. அந்த விக்ரமோட அந்த ஃபீல் இருக்குது. அதே ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்குது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். வழக்கமான லோக்கல் படம். ஆமாம், யூஸ்வலான லோகேஷ் ஒரு ஃபிலிம்னா சூப்பராக இருக்குது. வித் மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே சரி, டைரக்ஷன் சரி, எல்லாமே பக்கா. இது எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சூப்பரான படம். இது பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? பேட் கமெண்ட்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே சரி, அந்த எலிவேஷன் சீன்ஸ் எல்லாமே. அமீர் கானை மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். தவிர்த்து மிச்சம் எல்லாமே படம் ரொம்ப நல்லா. இல்லை அப்படிலாம் இல்லை. இது ஆக்சுவலி ஏன் ஏ சர்டிஃபிகேட் வெறும் பிளட்டுக்காக மட்டும்தான் இருந்திருக்கும். அதான் பிளட்டும் அவ்வளோ கண்டென்ட்லாம் இல்லை. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்திருக்கலாம். இன்னும் கூட வியூவர்ஸ் வந்திருப்பாங்க. படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை ஃபுல்லாக இல்லைண்ணா. எனக்கு எதுவுமே இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் இப்படி சொல்கிறாங்க தான் எனக்கு தெரியல. ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் நல்ல படம் தான். பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரஜினி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு நான் வந்து ரஜினி ஃபேன் இல்லை. ஸோ நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக வந்தால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு. இந்த எல்சிஓ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லை அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு. தேங்க்யூ. பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு சீன் இதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். செலிப்ரேஷன் ஆக்சுவலி டோனே போயிடுச்சு பாருங்க. கத்தி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஸ் அ ஃபேன்ஸ்ங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு. லோக்கி நல்லா எடுத்திருக்கா போல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய அந்த ஃப்ளாஷ்பேக் 30 years ஏஐ யூஸ் பண்ணி பண்ணியிருக்க சீன்லாம் ஓரளவு நல்லா மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை ஸ்லோவாக மேபி அந்த சென்டிமெண்ட் சீனு அது இது அது கொஞ்சம் லாக் ஆகிருக்கலாம். மித்தபடி ஒன்றும் பெருசாக தெரியல. பட் படம் வந்து அவ்வளோ ஸ்லோ தர்ஷினி இருந்தது. அப்படிலாம் ஸ்லோவாலாம் கிடையாது சார். அப்படிலாம் ஸ்லோவாக கண்டிப்பாக கிடையாது. பட் அந்த சென்டிமெண்ட்ஸு சீனு அது இந்த ஸ்ருதிஹாசன் சீன் கொஞ்சம் போகும்போது அப்படி தோணி இருக்கலாம். மித்தபடி ஒன்றும் கிடையாது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுவும் லாக தெரியல. செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் தான் ஸ்லோ. பட் ஆனால் அப்படி தெரியல. பார்க்கும் போது சூப்பராக தான் இருக்குது. பார்க்கலாம். எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். சின்ன பசங்க அதாவது அதான் அந்த வெட்டு குத்து அந்த மாதிரி இருக்கிறதுனால சொல்லியிருக்கலாம். மற்றபடி எந்த விதமான கண்டென்ட்டோ அந்த மாதிரி இல்லை. பயமா இருந்ததா? ஏதாவது என்ஜாய் பண்ணியா? சரி ஓகே தேங்க்யூ. வந்து ஒன் டைம் வாட்சபிள். பட் கம்பேர் டு ஜெயிலர் வந்து இது கொஞ்சம் வந்து லோ தான். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தாலுமே வந்து விக்ரம்
ஃபஸ்ட்டு படம் இது கைதி. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இல்லை. கொஞ்சம் வந்து ரைட்டிங் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. எதனால? எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவு வந்து அப்படியே போயிடுது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக், நிறைய ரிப்பீட்டட் சீன்ஸ் வர மாதிரி இருக்குது. ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஒரு சீனும் வாட்ச் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் போனீங்கன்னா என்ன நடக்குதுன்னே வந்து புரியல. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டு போகிறாங்க. பட் லாஸ்ட் எண்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வர்றது வந்து கொஞ்சம் மாஸாக இருந்தது. ஸோ அதனால் ஓரளவு கொஞ்சம் கன்வின்சிங்காக முடித்த மாதிரி வந்து இருந்தது. ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப ஷார்ட்டு தான். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு ஒரு லென்த்தி ஃப்ளாஷ்பேக் வந்து இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஏஜிங் ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்தது. பட் ஆன் த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜோட அந்த ஒரு பர்ஃபெக்ட் ரைட்டிங் ஒன்று இருக்கும்ல, அது வந்து கண்டிப்பாக மிஸ்ஸிங் தான். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தார். பட் வேலைக்கு ஆகலை. ஏன்னா அவர் இனிஷியலாக சொன்னது என்னென்னா, நான் இந்த மூவிக்கு வந்து 2 years நான் வந்து கேப் எடுத்து தான் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவ்வளோ இயர் வந்து உட்காந்து எழுதின ஸ்கிரிப்ட் மாதிரி வந்து தெரியல. ஏன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. சில இதெல்லாம் கன்வின்சிங்காகவே வந்து இல்லை. ஓகே, லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா பிடிக்கல. ஜென்ரலாக பார்த்தா ஓகேவா? ஜென்ரலாக நீங்கள் ரஜினி ஃபேன், ரஜினியை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். தியேட்டர் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எப்படி இதை கன்வின்சிங்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்றது வந்து தெரியல. இப்போ நீங்கள் நார்மலாக சொன்னால் இப்போ பார்க்கலாமா? ஒரு ஆட்டு கண்டிப்பாக ஒன் டைம் வந்து வாட்சபிள் தான். கண்டிப்பாக படம் வந்து போர் கிடையாது. ஏன்னா அனிருத்தோட பிஜிஎம் வந்து வேறு லெவல். ஸோ எந்தெந்த சீன்ஸ்லாம் லேகாக வந்து போதோ அது எல்லாமே வந்து அனிருத் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ அது நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எல்லா பிஜிஎம்மும் வந்து வேறு லெவல். ஒரு 10க்கு எவ்வளோ தரலாம்? 10க்கு நான் வந்து 6.9 தருவேன். பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. ஸோ நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வந்தேன். நான் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துச்சு நேற்று. ஸோ ஏன்டா அதை பார்த்தோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ தரமான படத்தை ஏன் அப்படி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. நிறைய ஸ்பாய்லர்ஸ் வச்சு இதை பண்ணுறாங்களா அப்படின்னு என்னன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி கொடுத்துருக்க தேவையில்லை. சரியான படம், தரமான படம். ஜெயிலர் மாதிரி கம்பேர் பண்ணுறது, ஜெயிலர் கூட கம்பேர் நிறைய ஆக்டர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கான இடம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக ஆக்ட் பண்ணுற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த உபேந்திராவோட கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவர் வர சீன்ஸ்லாம் ரொம்ப மக்கள் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவரோட கேரக்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அமீர் கான் வந்தார். அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்கல. ஆனால் அவர் வர சீனுக்கு அவர் கொடுத்த சீன் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஹீரோ வில்லன் அந்த படத்தில் வில்லனிசமாக காமிச்சிருக்காங்க. ஆனால் அவர் வில்லனோ கிடையாது, ஹீரோவும் கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி கடைசியில் ரஜினி கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவார். ஸோ அந்தளவுக்கு வில்லனிசனும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஜெயிலர் பார்த்தோம்னா எல்லாம் ஒன்றா வர மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இதில் எப்படி அது தெரியா? இதுலேயும் 1 hour மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொல்லிட்டா பார்க்க முடியாது மக்களால். ஸோ மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இதில் இருக்குது. ஸோ நம்ம ஷோபின் தான் நிறைய ட்விஸ்ட் கொடுக்குறாரு இந்த படத்தில். அப்புறம் ஏஜென்டினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, சரியான கேரக்டர் அது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது. வந்து பார்த்தாங்கன்னா மக்கள்லாம் கரெக்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஏஜென்டினா மாதிரியே ஈக்குவலான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது. வேற ஒருத்தர் தான். அது எதிர்பார்க்காத ஒருத்தர். சரியான டர்னாக இருக்கும் அந்த படத்தில் அந்த சீனு. ஸோ அதெல்லாம் இப்போ சொல்லிட்டா எப்படி? செகண்ட் ஹாஃபில் வரும். ஆமாம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கதைக்கு எப்படி ஏற்ற மாதிரி போகணுமோ அந்த மாதிரி கரெக்டாக போயிருக்கு. போன படம் பார்த்தீங்கன்னா இப்போ குபேரான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு கூட தான் எல்லாருமே வந்து ரொம்ப லேகாக இருக்குது, 3 hour படம், அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னாங்க. ஆனால் அந்த கதைக்கு தேவையான படத்தை அவங்க கரெக்டாக எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த படத்து லேகுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. தலைவர் ரசிகராக இருந்தால் பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா கரெக்டான படம்.